இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நாளைக்கு இந்த நேரத்திலெல்லாம் பீகார் தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரிய வரும். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏக்கத்தோடு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பீகாருடைய தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பது மக்களா அல்லது மோடியும் தேர்தல் ஆணையமுமா? அதற்கான பதில் தான் நாளைக்கு நடக்கப் போகுது. ஏன்னா தொடர்ந்து பல இடங்களில் பல சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் மோடியும் அதே போன்று தேர்தல் ஆணையமும் வாக்கு திருட்டின் மூலம்தான் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார்கள் என்கிற ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு தீர்வாக பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்குமா அப்படிங்கிறதா இன்றைக்கு உலகமே உற்று நோக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் குஜராத்திலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதை நான் இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு புகைப்படத்தை பாருங்கள். இந்த புகைப்படம் அப்படிங்கிறது மேகராஜ் பட்வயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, ரிமதோபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன்னுடைய ஓட்டர் ஐடிக்காக விண்ணப்பம் செய்கிறான். ஓட்டர் ஐடிக்காக விண்ணப்பம் செய்து காத்திருந்த அந்த இளைஞனுக்கு 7 ஓட்டர் ஐடிகள் வருது. 7மே மாறுபட்ட எப்பிக் நம்பரில் வருது. அதாவது 7 வாக்காளர் அடையாள அட்டை ஒருத்தருக்கு வருது. அது 7மே 7 நம்பரில் இருக்குது. 7லையுமே புகைப்படம் அவருடைய புகைப்படம் தான். அதை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவர் பதட்டத்தில் ஆகிறார். ரொம்ப நல்ல மனுஷன் போல இருக்குது. குஜராத்லேயும் நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் தானே, இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய அந்த நல்ல இளைஞன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்கிறான். நான் ஒரே ஒரு ஓட்டர் ஐடிக்கு தான் அப்ளை பண்ணேன், ஆனால் எனக்கு 7 வந்திருக்கு அப்படின்னு. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவனை மிகப்பெரிய அளவில் அவனை எச்சரித்து, அதே மாதிரி கடுமையாக அவனை மிரட்டல் விடுத்து, அவனை இதெல்லாம் பண்ணாத, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருக்குறாங்க. இது இன்றைக்கு செய்திகளில் வந்திருக்கிறது. நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நபருக்கு 7 ஓட்டர் ஐடியை எலெக்ஷன் கமிஷனால் கொடுக்க முடியுது அப்படின்னா, கபில் சிபில் சொல்கிறாரு, பீகாரில் சத் பண்டிகைக்கு பிறகும் கூட சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது. அதில் 6000த்திற்கும் அதிகமான மக்கள் பீகாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவர்களில் பெரும்பாலான பேர் கள்ள ஓட்டுக்கள் போடுவதற்காக சென்றவர்கள்தான். கள்ள ஓட்டு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தருடைய பேரில் ஓட்டர் ஐடி இருக்கும், ஆனால் வேறு ஆட்கள் போட்டுட்டு போகிற மாதிரி. இப்போது இன்னொரு செய்தியை கூட நான் சொல்கிறேன். ஹரியானா, பீகார், டெல்லி, உத்தரப்பிரதேஷ், இந்த மாநிலங்களை சார்ந்த பாஜக தலைவர்கள் பகிரங்கமாகவே இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள்? நாங்கள் இந்த 4 மாநிலங்களிலும் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். போதாக்குறைக்கு ஒரு மாநிலத்தினுடைய மிக முக்கியமான பாஜக தலைவர் சொல்கிறார், நாங்கள் ஒரு இடத்துல வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானித்தால் நாங்கள் காஷ்மீரில் இருந்து கூட ஆட்களை கொண்டு ஓட்டு போட வைப்போம், அதை நீங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ கூட வைரலாக போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும். இப்போ நான் என்னென்னா, மற்ற மாநிலங்களில் விட பீகார் அப்படிங்கிறது இந்தியாவிலே இந்த க்ரைம் ரேட் இருக்கு இல்லையா, க்ரைம் ரேட்டில் இந்திய சராசரியை விட அதிகமான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று பீகார். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட மாநிலத்தில் இதையெல்லாம் செயல்படுத்துவது என்பது இன்னும் சுலபம். அதனால் நமக்கெல்லாம் பதட்டம் வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னொரு மிக முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகான தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ எலெக்ஷன் இன்றைக்கி நடக்குதுன்னு வைங்க. எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஈவினிங் ஒரு 2 மணி நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரபூர்வமாக ஒரு தகவலை அறிவிப்பார்கள். அது என்ன? அதாவது இவ்வளவு % வாக்குகள் பதிவாகியிருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மோடி வந்ததற்கு பிறகான தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு ஒன்று சொல்லுவாங்க, காலையில் இன்னொன்று சொல்லுவாங்க. அந்த வாக்கு சதவீதத்தை சொல்கிறதுல ஒரு மிகப்பெரிய தயக்கம், காலதாமதம், இதெல்லாம் தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அப்போ இதன் மூலம் என்னென்னா, இவர்கள் வெற்றியை இவர்களே தீர்மானிக்கிறார்கள். பாஜகவுடைய வெற்றியை எப்படி கொண்டு வருவது என்பதை தீர்மானிப்பதற்கான திட்டத்தினுடைய காலம்தான்
இந்த மாதிரியான வேலைகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபடுகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு உண்டு. இதற்கு 2-3 உதாரணங்களை நான் சொல்கிறேன். ஒன்று, நம்முடைய மகத்தான கலைஞன் கமல்ஹாசன் அவர்கள் கோவையில் போட்டியிட்டார். எல்லாருக்குமே தெரியும் சர்வசாதாரணமாக அவர் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறது. வானதி ஸ்ரீனிவாசன் எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, சரியா? ஆனால் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் முன்னணியில் நின்று கொண்டிருந்த கமலஹாசன் அவர்கள் திடீரென்று அந்த மையத்தில் வந்து வாக்குப்பதிவு வந்து தடைபடுகிறது, தாமதப்படுத்தப்படுகிறது திட்டமிட்டு. டப்புன்னு பார்த்தா வானதி ஸ்ரீனிவாசன் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. இதை நம்ம பார்த்தோம். இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய மோடி அவர்கள் வாரணாசியில் போட்டியிடும்போது இதே தானே 3 சுற்றுக்களில் மோடி எவ்வளவு பின்தங்கி இருந்தார் என்பதை பார்த்தோம். பிறகு ஒரு 1.5 மணி நேரத்திற்கு எந்த தகவலும் இல்லை. என்னன்னு தெரியல, யார் சுவிட்ச் போட்டால் யார் சுவிட்ச் ஆன் பண்ணான்லாம் தெரியல. அது அப்படியே இருந்தது. கடைசியில் பார்த்தா மோடி முன்னிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. இதெல்லாம் நடக்குது. இது நம்ம இப்படி ஏராளமான உதாரணங்கள் நீங்கள் இந்தியாவுடைய பல இடங்களில் சொல்லலாம். நமக்கு ரொம்ப தெரிஞ்சதுனால நான் இதை ரெண்டையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி காலதாமதப்படுத்துவதன் வழியாக இவர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை செட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது பல விஷயங்கள். இதையும் தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பேச வேண்டியது இருக்குது. கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிரேசிலில் இருந்து கூட வாக்காளர்களை அழைத்து கொண்டு இங்கே வந்து ஓட்டு போடுறதாக ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கிறார். பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு மாடல், அவங்க பிரேசில் குடிமகள், அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இங்கே வந்து 22 பேர் ஓட்டு போட்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்முடைய ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியிருக்கு. அதனால் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து பீகாரில் உலகினுடைய பல்வேறு நாடுகளை சார்ந்த மாடல் அழகிகளை அவங்களுக்கெல்லாம் இவங்க போடுற பேரெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டி, கீட்டி, கூட்டி, பாட்டின்னு போட்டுட்டு என்னெல்லாம் பேரை போட்டுக்கிட்டு இங்கே வந்து அது கூட நடந்துட்டுருக்கு. அப்போ அதையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு செய்தி வருகிறது. 150 கிலோ லெட்டு வந்து பாஜக தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது பீகார் வெற்றியை கொண்டாடுவதற்காக அப்படின்னு ஒரு செய்தி. நமக்கு எல்லாருக்கும் தெரியுது, டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்தது. அதையொட்டி நாடே மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறது. மோடியும் சொல்கிறாரு, நான் கனத்த இதயத்தோடு தான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் வெற்றிக்கு வந்து லெட்டு ரெடி பண்ணிட்டு காத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் வருகிறது. இப்போ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பீகாருடைய தேர்தல் வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் தேர்தல் ஆணையமும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் சேர்ந்து செட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா பீகாரில் மோடி வெற்றி பெற்றார் என்பார் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை வந்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலமுமே இவ்வளோ பிரச்சனை இல்லை. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படி தான், குஜராத்தும் அப்படி தான் வச்சிங்களேன். பீகாரில் வந்துட்டு மக்களுடைய நிலை வந்து ரொம்ப கொடூரமானது, சரியா? அப்படிப்பட்ட இடங்களில் மக்கள் ஒருபோதும் மீண்டும் இவர்களை ஆட்சி பொறுப்பில் கொண்டு வருவார்கள்னா ஒருபோதும் சாத்தியமில்லை. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பட்சத்தில் மக்களுக்கு இயல்பாக இதை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு மனநிலையை உருவாக்குறதுல இந்த எக்ஸிட் போல் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை வந்து ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இல்லையா, இதன் மூலமாக இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே பிஜேபி தான்ப்பா இன்னும் 2வது முறையாக அவங்க தான் அந்த கூட்டணி தான் வின் பண்ணும் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு உளவியல் ஒரு 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 ஏவுகணையை வந்து மக்களுடைய மனதில் வந்து இவங்க ஏவுறாங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். இதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இது நாளைக்கு தமிழ்நாட்டில் செய்யலாம், கேரளாவில் செய்யலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இங்கே ஒருபோதும் பாஜக வராது. உண்மைதான், வராது தான். 1000-2000 வருஷம் ஆனாலும் பாஜக இங்கே வராது. பாஜகவை ஒருபோதும் தமிழ் மண் ஏற்றுக்காது, சரியா? ஆனால் பீகாரில் செய்ததைப் போல, மத்திய பிரதேசத்தில் செய்ததைப் போல, குஜராத்தில் செய்ததைப் போல, ஹரியானாவில் செய்ததைப் போல இங்கும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உளவியலை விதைத்து கொண்டிருப்பதன் மூலமாக நம்மளும் சகஜமான நிலைமைக்கு வந்திருப்பானுங்களா, ஒரு உழவு வருவானுங்க போல இருக்குது இப்படிங்கிற எண்ணத்தை விதைப்பது. பாருங்கள், எல்லாரும் செட் பண்ணி வச்சது மாதிரி ஒரு 140, 130 எல்லாரும் ஒரே மாதிரி ரேட்டை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவனுங்க கொடுத்ததுக்கப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு வந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் என்ன சொல்லுது? இல்லை அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் மகாகட்பந்தன் கூட்டணி, அதாவது ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என்று சொல்கிறார்கள். அப்போது நாளைய தினம் என்பது நான் முதல்ல கேட்டது மாதிரி, நாளைக்கு வெற்றியை தீர்மானிக்க போகிறது இந்தியாவினுடைய மக்களா அல்லது மோடியும் தேர்தல் ஆணையமோ அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிட போகுது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.